டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். துவங்கியிருக்கிற இந்த காலை பொழுது ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கட்டும். அவர் கிருபை என்றும் நம்மோடு கூட உள்ளது என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவக்குவோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் தியானிக்கிறோம். முதலாவது பகுதியிலே அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது என்று சொல்லி தியானித்தோம். அன்புக்கு பொறாமை இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இராது. அன்பு என்பதற்கு பதிலாக இயேசு என்ற வார்த்தையை அங்கே நாம் என்ன பண்ணலாம், போட்டு வாசிக்கலாம். இயேசு தன்னை புகழ மாட்டார், இருமாப்பாக இருக்க மாட்டார். அப்போ இயேசுவை போல நானும் என்னை நான் புகழ்வதை காட்டிலும், இருமாப்பாக நான் இருப்பதை காட்டிலும், இயேசு கிறிஸ்துவை போல தாழ்த்தி அவருடைய பாதத்திலே பணிவது தான் பொருத்தமாக இருக்கும், அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இருக்கும். நாம் ஏற்கனவே இந்த 13ஆம் அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை யோவான் 9ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே பிறவி குருடன் ஒருவன் ஆண்டவராலே சுகம் பெறுகிறான். இறுதியிலே அவனுடைய ஆன்மீக கண்களும் திறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு இடையிலே பரிசேயர்கள் அவனிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறதையும், அவனை தொடர்ச்சியாக அவனை கேள்வி கேட்டு எப்படி நீ சுகமாக்கப்பட்டாய் என்பதை கருத்திலே கொள்வதற்கும் முயற்சி எடுக்கிறார்கள். அவனோ 4 முறையும் பதில் சொல்கிறான். அவர்களுக்கு இயேசு என்கிற பதில் அவன் சொல்வதை விரும்பவே இல்லை. சுகம் கொடுத்தவர் இயேசு என்ற வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. காரணம், தங்களை புகழ்ச்சியாக எண்ணி இயேசுவை அசட்டையாக எண்ணின பரிசேயர் கூட்டம். அவர்கள் தங்களையே புகழ்கிறதை பிரதானமாக்கினார்கள். இயேசுவோ ஓய்வு நாளை கடைபிடிக்காததினாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்பதையும், நாங்களோ ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள் என்ற புகழ்ச்சியும் இருமாப்பும் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதுவே அவர்களை ஓய்வு நாளுக்குரிய ஆண்டவரையும் எல்லா நாட்களுக்கும் உரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்கு தடையாக இருந்தது. அவரிடத்தில் இருக்கிற பெருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அண்டி சேர்வதற்கு, அவரை மேசியா என்பதை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருந்தது. இது ஆங்கிலத்தில் நாம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது புகழ்ச்சி என்பதற்கு போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இருமாப்பு என்பதற்கு ப்ரௌடு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பூஸ்ட் என்கிற வார்த்தைக்கு முதல் இங்கிலீஷ் லெட்டர் வந்து பி, ப்ரௌட் என்கிற வார்த்தைக்கு முதல் இங்கிலீஷ் லெட்டர் பி. ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா பிபி. அப்போ தன்னை புகழ்வதும் இருமாப்பாக இருப்பதும் நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கிறது. என்னுடைய பெருமை பல நேரங்களிலே நான் மதிக்கப்படவில்லை என்று சொல்லி நினைக்கும் பொழுது எனக்குள்ளே இரத்த கொதிப்பு வந்துடுது. அப்படி வராமல் இருக்கணும்னா அந்த பூஸ்டையும் ப்ரௌடையும் விட்டுறணும். அப்படி விட்டுட்டோம்னா நம்ம சரீரத்திலையும் சுகமாக இருக்கலாம், ஆன்மீகத்திலையும் பலப்பட முடியும் என்பதை தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த பரிசேயரிடத்தில் இருந்த ப்ரௌடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிறவி குருடனாகிய இருந்து சுகம் பெற்றவன் சொல்கிறான், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவர்களாக இருக்கிறீங்களா, அவருக்கு சீடராக மாற போகிறீங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளே இருந்த பெருமை என்னென்னா, நான் அவருக்கு சீடர் கிடையாது, மோசேயினுடைய சீசர்கள் என்கிற பெருமையோடு கூட இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் 33வது வசனத்தில் அவர் சொல்கிறான், தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று சொல்லி தன் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அழகாக சொல்கிறான்.
பரிசேயர்களுடைய பெருமை என்ன ஆகுது? பரிசேயர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? இங்கு அவனுடைய பெருமையும் தற்புகழ்ச்சியும் காண்பிக்கிறது. முழுவதும் பாவத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் பிறவி குருடனாக பிறந்ததினாலே வெறுமனே பாவத்தில் பிறந்தவன் என்று சொல்லாமல், நீ பிறந்ததே முழுவதும் பாவத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லி அந்த பார்வையற்றவனாய் பிறந்ததினாலே அவன் பாவி என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தெளிவாக சொல்கிறார், அது அவனுடைய பாவம் அல்ல, அவனுடைய பெற்றோருடைய பாவம் அல்ல, என்னுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி, இந்த காரியம் தங்களை புகழ்வதற்கும் இருமாப்பாய் தங்களை நினைப்பதற்கும் ஏதுவாக இருக்கிறது. பரிசேயர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்றும், நாங்கள் நல்லா பிறந்திருக்கோம், அதனால் எங்களிடத்தில் பாவத்தில் இல்லை, நீ பிறவி கொண்டான பிறந்தனால நீ முழுவதும் பாவத்தில் பிறந்தங்கிற அவனை தரக்குறைவாகவும் தங்களை புகழ்வதும் இருமாப்பாக இருப்பதும் அவங்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அதனால் என்ன பண்ணாங்க? அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தன்னை புகழாதவர், இருமாப்பாக இராதவர், அவன் புறம்பே தள்ளப்பட்டான் என்று அறிந்த உடனே அவனை தேடி வந்து அவனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் தான் மெசியான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனால் சாதாரணமான ஒரு மனிதன், ஆனால் அவனிடத்தில் தன்னை தாழ்த்தி, நான் தான் மெசியா, என்னிடத்தில் விசுவாசமாக இருந்து சொல்லும் பொழுது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவனுடைய அகக்கண்களும் திறக்கப்பட்டது. இன்றைக்கு சரீரத்தின் கண்கள் திறக்கப்பட்ட நான், என்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து